அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு இந்த குரோதி வருஷம், தமிழ் புத்தாண்டு, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இதற்கு நம்ம இந்த வருட கிரக பயிற்சிகளை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ கண்டக சனியாக இருக்கு, ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி. இது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அதனால பெரும்பாலான சிம்மராசி குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு டென்ஷனும் டார்ச்சரும் கணவன் மனைவிக்குள் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவரால் டாமினேஷனோ அல்லது ஒரு தேவையற்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையோ, பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கருத்து வேறுபாடுகளோட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். சில பேர் தொழில் காரணமாக கூட வெளியில போய் வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அவர்களுக்கும் பிரிவுகள் இருக்கும். மேலும் வேலை விஷயத்திலையும் உடன் பணிபுரிவர்கள் அவர்களால சில மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டு இருப்பீங்க. மேலதிகாரிகளால சில மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லா பழகினவங்க கூட, அது நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது கூட்டாளியாக இருக்கலாம். அவங்களால உங்களுக்கு இந்த நேரத்துல மன அழுத்தங்கள், ஒண்ணு அவங்க உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க, அல்லது கூடவே இருந்து உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கோம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க மோசமான ஆளு, தவறான ஆளு, இவங்களால பாதிப்பு இருக்குன்னு தெரிந்தும் அவங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது பெரும்பாலும் இந்த உறவுகள்ல நிறையவே இருக்கும். இப்ப சனி சரியில்லை. ராகு கேது எப்படி இருக்குன்னா அதுவும் தான் சரியில்லை. 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் பாவகத்துல கேது. இந்த இடத்துல ராகு கேது இருந்துச்சுனாக்க தனவரவு வரும், வாழ்க்கை ஜீவன அமைப்புக்கு தேவையான பணம் வரும். ஆனாலும் வாக்குவாதங்கள், நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பிரச்சனையை கிளப்புவார்கள். அதன் மூலம் நல்லதே சொல்றதுக்கு கூட இந்த காலகட்டத்துல வழி இல்லை. நல்லது சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க அதே ஒரு தவறான விஷயத்த பாலிசா சொல்லி பாருங்க, அதை அப்படியே நம்புவாங்க. இதுதான் இந்த மோசமான காலகட்டம் என்பது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை தொழில ஏற்படுத்தி இருக்கும் ஆல்ரெடி. அதே போல இந்த சனியாலையும் உங்களுக்கு ஒரு வேலையில மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஒர்க் ப்ரெஷர் இதெல்லாமும் இருக்கும். அதே போல ஒரு நெருக்கடியோட பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வராரு. சித்திரை 18ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வராரு. சோ 10ல குரு பதவி பறி போகுமான்னு நம்ம ஏற்கனவே வீடியோ கூட போட்டிருக்கேன். குரு பெயர்ச்சி பலனுக்கு பதவியை மாற்றும், பதவியில ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அரசு பணியில இருக்கீங்கன்னா கூட உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊதிய உயர்வோட ப்ரமோஷன், வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல பிரைவேட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் வேலையில இருக்கும், பட் ஒரு சேஞ்சஸும் ஏற்படுத்தும். உங்களுடைய திறமையை வளர்த்துக்குவீங்க. அதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா படிக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது, உங்க நாலேஜை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய காலகட்டம் வேலை விஷயமா. 10ல குரு வந்தா அன்சாட்டிஸ்பேக்ஷன் ஏற்படுத்தினாலும் உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு வேற ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய உண்டு. அது ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்து தான். அதே போல பாத்தீங்கன்னாக்க சொத்து, வீடு, வாகனம் இந்த மாதிரியான வாங்கக்கூடிய அம்சங்கள்லாம் 10ல இருக்கக்கூடிய குருவால சில பேருக்கு ஏற்படும். சோ இது இதெல்லாம் காமனா வச்சு நம்ம இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு ஓவர் வியூவா சொல்றேன். அதற்கு முன்பு இந்த குரோதி வருஷத்தோட கந்தாய பலன்களை நாம தெரிஞ்சுக்கலாம். பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்காங்க, திருக்கணித பஞ்சாங்கத்துல என்பதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க ஆதாயம் 2, விரயம் 14. ஸோ அப்போ நிறைய நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகும், பண விரயங்கள் ஏற்படும். அதே போலதான் ராகு 8ல இருக்கிறாரு. பணத்தை கொடுத்தாலே ஒரு பக்கம் கடனை கொடுப்பாரு, பண விரயத்தை கொடுப்பாரு. ஸோ அந்த வகையில கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இந்த வருஷத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே கடன் வாங்கி பெரிய முதலீடு செஞ்சு நம்ம பெரிய அளவுக்கு நடத்தலாம் தொழில அப்படின்னு நினைச்சாக்க எதிர்பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம போகலாம். அல்லது ஏதாவது ஒரு அதிக கடன் வாங்கிட்டு அவதிப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தும். ஒரு பொருளே வாங்குறோம்னா கூட தேவை இருந்தா வாங்கலாம், நம்மகிட்ட காசு இருந்தா வாங்கலாம். இல்லைன்னா கடன் வாங்காம இருக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாவும் இருப்போம், மன நிம்மதி இருக்கும், லைஃபும் நல்லா இருக்கும். நம்ம பெருசா ஆசைப்பட்டு பெருசா அது இல்லாத பணத்தை நம்ம ஒருத்தருட்டு இருந்து வாங்கி நாம அதுக்கு இஎம்ஐ போட்டு மாசம் இவ்வளவு கட்டணமேன்னு ஒரு நெருக்கடியில் உள்ளாகும் போதுதான் எல்லாருக்குமே பிரச்சனை வர்றது. சோ அந்த மாதிரி நெருக்கடியில தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால கவனமா இருங்க. நட்சத்திர கந்தாயம் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க மகம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 7,
நடுக்கந்தாயம் 0, கடைக்கந்தாயம் 2. பூரம் நட்சத்திரத்துக்கு முதல் கந்தாயம் 2, நடுக்கந்தாயம் 1, கடைக்கந்தாயம் 0. உத்திரம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் 5, நடுக்கந்தாயம் 2, கடைக்கந்தாயம் 3. அப்போ மகம் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்க இப்போ முதல் கந்தாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம், சித்திரை முதல் ஆடி மாசம் வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த நடுக்கந்தாயம் என்பது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கடைக்கந்தாயம் என்பது மார்கழி முதல் வருஷம் முடிய, குரோதி வருஷம் முடிய இருக்கக்கூடிய காலகட்டம். இப்ப வந்து இதுல 0 இருக்கு. என்ன அதற்கு பலன் அப்படின்னாக்க, குறிப்பா மகம் நட்சத்திரத்துல நடுக்கந்தாயத்துல 0 இருக்கு. நடுக்கந்தாயத்துல 0 இருந்தா பயம், தேவையற்ற பயங்கள், கற்பனையாக வரக்கூடியதும் எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நடுக்கந்தாயம்னா ஆவணி முதல் கார்த்திகை வரையிலும். அதே போல பூரம் நட்சத்திரத்துக்கு கடைக்கந்தாயம் 0 போட்டிருக்காங்க. அப்போ கடைக்கந்தாயம் 0 இருந்தாக தன விரயம் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பா கடைக்கந்தாயம் என்பது மார்கழி முதல் இந்த வருஷம் முடியும், வருஷத்தோட கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக சில நஷ்டங்கள் ஏற்படலாம், தன விரயம் ஏற்படலாம், அல்லது மருத்துவ செலவு ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷத்துல இந்த சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ஓரளவுக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. அதாவது வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கும், செலவு அதிகமா இருக்கும், கந்தாய பலன் போட்டிருக்காங்க. அப்போ நிறைய கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் வகையில நிறைய கமிட்மெண்ட், அவங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கலாம், அதனால நீங்க செலவு பண்ணலாம். அல்லது அவங்களுக்கு திருமணம் கைகூடி வரலாம், அதற்கு நீங்க செலவுகள் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதற்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஜூன் மாசம் 29ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ள சில பேருக்குலாம் வீடு மாற்றமோ அல்லது ஒரு லொகேஷன் சேஞ்சஸ், ஒரு நிறுவன மாற்றம், இடமாற்றங்கள் வேலையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனியும் வக்கரமாகிறாரு. இந்த டூரேஷன்ல இந்த சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகும் போது மிக மிக கவனமாக இருக்கணும். 7ஆம் பாவகத்துல வக்கரமாகி 6ஆம் பாவகத்துக்கு போறதில்லை, 7ஆம் இடத்துலயே தான் இருக்கு. சதயம் நட்சத்திரத்துலதான் பின்னோக்கி நகருது. அப்போ 7ஆம் இடத்துல சனி வக்கரமாகும் போது குறிப்பா நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் யாரையாவது நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பணம் கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அந்த பணம் கைக்கு திரும்பி வராம போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வாழ்க்கை துணையருடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும், அல்லது வாழ்க்கை துணையரோட கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். பிரியாம இருக்கிறீங்க, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்கன்னாக்க கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும். சமாதான கொடியை காட்டிடுறது நல்லது, அமைதியா இருக்கிறது நல்லது. எதுவுமே நல்லதும் சொல்ல வேணாம், கெட்டதும் சொல்ல வேணாம். அமைதியா இருந்துட்டீங்கன்னா மௌனத்தால் பெரிய அளவுக்கு சாதிக்கலாம். மௌனமே பல விஷயங்களை சொல்லிடும். இந்த சனி வக்கர காலம் என்பது நெகட்டிவ் தான். அந்த நேரத்துல வேலை மாற்றம், இடமாற்றங்கள் அல்லது வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது வந்து ஜூன் 29 முதல் அக்டோபர் 15க்குள்ள. அதே போல இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சித்திரை மாசம் 18ஆம் தேதியிலிருந்தே உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. தொழில் மூலம் வருமானம் வரும், வருமானம் எல்லாம் வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனாலும் அதை விட உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும், செலவு பண்ணக்கூடிய லிஸ்ட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து கவனமா செலவு பண்ணுங்க. ஒரு பொருள் தேவையா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறது நல்லது. அதே போல உங்களுக்கு 4ஆம் இடத்தை பாக்குறதுனால சொத்துக்கள் வகையில வீடு வாங்குறது அல்லது வாகன மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரியான விஷயத்துல செலவுகள் ஏற்படும். அது முதல் பகுதியிலே ஏற்படும் அக்டோபருக்குள்ள. அக்டோபருக்கு மேல இந்த குரு வக்கரமாகிறாரு. குரு வக்கரமாகிறது நல்லதுதான். 10ஆம் பாவகத்திலிருந்து குரு வக்கரமாகும் போது வேலையில ஒரு சில பேருக்குலாம் பதவி உயர்வு கூட கிடைச்சிரும், ஊதிய உயர்வோடு அது அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சோ முதல் பகுதியில வேலை மாற்றம்ன்றது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த செகண்ட் பார்ட்ல வேலை மாற்றம்ன்றது நீங்க விருப்பப்பட்டே ஒரு நல்ல வேலை கிடைச்சு போற மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க இந்த செகண்ட் பார்ட்ல குறிப்பா அக்டோபர் மாசத்துக்கு மேல நீங்க வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டாவே இருக்கும் அப்படின்றதாங்க நான் சொல்ல வர்ற விஷயம். மேல வந்து பாத்தீங்கன்னாக்க காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இந்த வக்கரம் முடிஞ்சு சனி வக்கரம் நிவர்த்தி ஆன பின்பு அக்டோபர் 15 நிவர்த்தி ஆயிடுது, குரு வக்கரம் ஆகுது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டூரேஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கையில பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் இல்ல, ஏமாறாம இருப்பீங்க இந்த காலகட்டத்துல. சில பேர்லாம் வாழ்க்கை துணையால் கூட ஏமாந்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் வந்து உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு மேல இல்ல. ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமா இருப்பீங்க, உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும், புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த குரு வக்கர காலத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சில பேருக்குலாம் புதிய காதல், புதிய நட்பு இதெல்லாமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. முதல் பகுதியில பொறுத்தவரையிலும் அது லவ் லைஃபா இருந்தாலும் சரி, அதுல கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்கும். நல்லா பழகி இருந்தவங்க உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரியக்கூடிய சூழ்நிலை, சண்டை போட்டுட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் அக்டோபர் மாசம் வரையிலும் இருக்கும். அதற்கு பிறகு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு.
அதற்கு பிறகு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி ஓரளவுக்கு அவங்க மீண்டும் பிரிந்த உறவுகள் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். அந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கீங்க, பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னாக்க ஒண்ணு உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இவனால இத்தனை காலமாக நீங்க வழக்குகள்ல போயிருப்பீங்க, அல்லது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அல்லது பஞ்சாயத்து வைக்கிறது, வக்கீல பாக்குறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மறுமணம் ஏற்படும். அது எப்ப ஏற்படும்னாக்க இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆன பிறகு அக்டோபர் மாசத்துக்கு பிறகு குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் அப் டு ஜனவரி மாசம் 2025 வரையிலுமே வக்கர இதுல தான் இருக்கிறாரு. இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மறுமணத்திற்கான வாய்ப்புகள், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிந்தவர்களுக்கு நான் சொல்றேன். அதே போல இன்னமும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும். காதல் வாழ்க்கையில பிரிந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல பாசிட்டிவா இருக்கு, ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. வேலையிலயும் இந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ முதல் பகுதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தையும், பிற்பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும். குறிப்பா இந்த குரு வக்கர காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. இந்த நேரத்துல பணமும் வரும். அதே போல புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் வரும். குறிப்பா இந்த ராகு பகவானை பொறுத்தவரை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்கரமாயி 10ஆம் பாவகத்தில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும். அதே போல புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர்னு பணம் வரவெல்லாம் வரும். குறிப்பா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து தை மாசம் இந்த டியூரேஷன்ல உங்களுக்கு திடீர் தனவரவுகள் ஏற்படும். பெருசா அந்த நேரத்துல பாதிப்பு இல்லை, ஸ்மூத்தா போகும். மீண்டும் தை மாசத்திலிருந்து பங்குனி மாசம் வரலாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அதாவது இந்த சிம்மராசி நண்பர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையா தான் இருக்கணும். இந்த வருஷம் ஒரு 50% ஓரளவுக்கு நல்லா இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும். அதனால சில விஷயங்கள்ல கவனமா இருங்க. நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகத்துல இந்த தார தோஷம் கலசர தோஷம் இருந்தாதான் அவங்களுக்கு பிரிவுகள் நிரந்தரமாக ஏற்பட்டு 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக ஒரு தாரம் தான் இருக்கு, தோஷமே என் ஜாதகத்துல இல்ல, என் வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்திலும் இல்லை, ஆனா நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டிக்கும் நீங்க போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒன் டே யூ வில் ரீயூனியன். அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க குறிப்பா சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை. மதுரை பக்கத்துல திருமோங்கூர்ன்ற இடத்துல சக்கரத்தாழ்வார் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வாருக்குன்னு சன்னதி இருக்கு தனியா உள்ளாரியே. நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. தொழில் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வாழ்க்கை துணரால் வந்த வேதனைகளும் பிரச்சனைகளும் நீங்கும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பை தரும். உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.